ஓபிஎஸ் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை. இந்த எடுப்பார் கைப்பிள்ளை ஒரு கஷ்டப்பட்டு வந்த தலைவர் கிடையாது. இது 2001 கண்டுபிடிக்கப்பட்டு இதே டிடிவிகேல கண்டுபிடிக்கப்பட்டு பின் சசிகலாவால் அங்கீகரிக்கப்பட்டு பின் ஜெயலலிதா தேர்தல் நிற்கும் போது தேர்தல் ஏஜென்ட்டாக வேலை செய்து அவருடைய விசுவாசத்தை பார்த்து, அம்மா சசி நீ சொன்ன மாதிரியே ரொம்ப பணிவாக தான் இருக்கார் சசி, அம்மா நான் சொன்னலக்கா அதான்க்கா அப்படின்னு அவங்க ரொம்ப மெச்சி அவரை எடுத்து 2001 அவங்க தேர்தலில் நிற்க முடியாமல் போனப்போ டான்சி வழக்கில் முதலமைச்சராக இவரே போடலான்னு போட்டு அதை முடித்தோன்னா அவர் பொறுப்பாக ஒப்படைச்சிட்டார். நான் முதலமைச்சர் பதவியை திரும்ப ஒப்படைக்கலைன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அது பெரிய கஷ்டம், அது பெரிய ப்ராசஸ். இவர் ஒப்படைச்சார்ன்றதுனால ஜெயலலிதா ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க, ரொம்ப விசுவாசம் மிக்கவர், வரலாற்றிலே கிடையாது அந்த மாதிரின்னு. வரலாற்றெல்லாம் இருக்குது, நெடுஞ்செழியன்ட்டு ஒப்படைச்சிட்டு போனார் அண்ணா, எம்ஜிஆர் ஒரு தடவை ஒப்படைச்சிட்டு போனார்னு நினைக்கிறேன், நெடுஞ்செழியன் யார்ட்டையும். இது மாதிரிலாம் வரலாறுலாம் உண்டு. ஆனால் அது வரலாறுலேயே இல்லை, இவர் கொடுத்தாரு அப்படின்னாங்க. ஆனால் அந்த டைம் அது ஓபிஎஸ் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக தான் இருந்தார். ஜெயலலிதா போனவுடனே எடுப்பார் கைப்பிள்ளையாக மறுபடியும் மாறுறாரு.